எனதருமை யூடியூப் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். நான் தினம் தினம் ஒளிபரப்புகின்ற இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். இது எனது அன்பான வேண்டுகோள். இன்றைய நாளுக்கான குரல் தற்போது கூறுகிறேன். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இது இன்றைய நாளுக்கான குரல். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒருவன் அகம் மகிழ்ந்து ஒரு பொருளை ஒருவனுக்கு கொடுப்பதை விட முதலில் அவனை பார்த்தவுடன் முகம் மலர்ந்த சிரிப்போடு அன்போடு உபசரிப்பது இருக்கிறது. அதுதான் முதல் தேவை. அதன் பிறகுதான் நீங்கள் மனமாற ஒரு பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது. எனவேதான் முதலில் ஒரு விருந்தினரையோ இல்லை மற்றவர்களையோ பார்த்தவுடன் ஒரு சிரிப்போடு உபசரிப்பது என்பது முதல் தேவை என்று கூற வருகிறார் வள்ளுவர். இது இன்றைய நாளுக்கான குரலின் விளக்கம். தற்போது பொது செய்தியாக ஒரு விஷயத்தை கூறுகிறேன். திருவள்ளுவர் இன்னொரு குறளில் கூறியிருக்கின்றார், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும் என்று. இது தற்போதைய சூழ்நிலையில் நமது மத்திய அரசுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஏனெனில் எதிர்த்து அறிவுரை கூறுகின்ற அளவுக்கு ஒரு மன்னனுக்கு யாருமே இல்லை என்றால் அவனை கெடுப்பதற்கு வேறு ஒரு விஷயம் தேவையில்லை. தானாகவே அவன் அரசு கெட்டுவிடும் என்று கூற வருகிறார். அதாவது அவனால் எந்த ஒரு காரியத்தையும் கவனிக்க முடியாது. ஏனெனில் ஏதேனும் குறை கூறுபவர்கள் இருந்தால்தான் அவனால் அதை சரி செய்ய முடியும். ஒருவரும் ஒரு குறையும் சொல்லவில்லை என்றால் அவனால் எப்படி சரி செய்ய முடியும்? எனவேதான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், இன்றைக்கு திமிருத்தனமாக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் நமது முதல்வரும் மற்றவர்களும் இடித்து கூறுகிறார்கள். இருந்தாலும் அவர் அதை காதில் போட்டு கொள்ளவில்லை. எனவேதான் இன்றைய சூழ்நிலையில் இந்த குரல் அவருக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து நண்பர்கள் அனைவரும் முடிந்தால் இந்த குரலை அவருக்கு ஃபார்வேர்ட் செய்யுங்கள். இது எனது அன்பான வேண்டுகோள். இத்தோடு முறித்துக் கொள்கிறேன். வணக்கம்.